வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைனா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நாம நல்ல காரசாரமா கொஞ்சம் வித்தியாசமா கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை அதிக நேரம் எடுக்காம சட்டுன்னு செஞ்சிடலாம். சிம்பிளா செஞ்சாலும் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். முதல்ல ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ நாம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 7-8 நிமிஷத்திலேயே உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்காங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாம் வேக வச்ச உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பீசஸா நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த எண்ணெயிலேயே லேசா வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த உருளைக்கிழங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இது வதங்கி வரத்துக்குள்ளேயே இதுல சேர்க்கறதுக்காக ஒரு காரப்பொடி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நல்ல பொடியா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்ப அரைச்ச இந்த பொடியை இந்த உருளைக்கிழங்குல நாம சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் குறைவாவே உப்பு சேர்த்துக்கங்க. இப்ப இது எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது ரொம்ப குழைச்சி வேக வைக்காம ஓரளவுக்கு சாஃப்டா வேக வச்சாலே போதும். இல்லைன்னா இந்த மாதிரி கலந்து விடும் போது உங்களுக்கு கிழங்கு குழஞ்சு போயிடும். இப்ப இந்த மசாலாவில் உருளைக்கிழங்க நல்லா திருப்பி விட்டு நல்ல ரோஸ்டா செவந்து வர வரைக்கும் நாம இதை வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்ல நிறம் மாறி நல்லா கிறிஸ்பியா வரணும். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஓரங்கள்ல நல்லா கிறிஸ்பியா செவந்து மொறுன்னு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் சுட சுட செஞ்சு தயிர் சாதம், ரசம் சாதத்தோட சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.